சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் விற்பனை பிரதிநிதிகள் போல் நடித்து வாக்காளர்களுக்கு டிஃபன் பாக்ஸ்களில் பணம் வைத்து விநியோகம் செய்த 10க்கும் மேற்பட்ட திமுகவினர் கையும் களவுமாக பிடிபட்டனர். அவர்கள் அனைவரும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களும் அக்கட்சியினரும் தோல்வி பயம் காரணமாக பல இடங்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் செயல்களில் இறங்கியுள்ளனர். மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக தேனாம்பேட்டை திமுக அலுவலகத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் திமுகவினர் தங்களை விற்பனை பிரதிநிதிகள் போல் காட்டிக்கொண்டு டிஃபன் பாக்ஸ்களில் பணம் வைத்து வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்துள்ளனர். இது பற்றிய தகவல் அறிந்ததும் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற அஇஅதிமுகவினர் பண விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட திமுகவினரை பிடித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பேர்ல காசு கொடுக்கறதுக்காக இந்த சர்வே என்ற பேர்ல பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கைகோளம் 500 பேர் கொடுத்து முடிச்சாச்சு. உள்ள இன்னும் 300 டிஃபன் பாக்ஸ் இருக்கு. கொடுக்கப்பட்ட வீடு ஒரு திமுக வீடு. வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த டிஃபன் பாக்ஸ்களையும் அவற்றில் இருந்த ஏராளமான பணத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திமுகவினரின் இந்த தேர்தல் விதிமீறல் சம்பவம் தேனாம்பேட்டை பகுதி மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது.